விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு ஒரு முக்கியமான கடன் ரீதியான கடன் ரீதியான உச்சவரம்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, பிணையில்லா விவசாய கடன் உச்சவரம்பு எவ்வளவுக்கு மாற்றிருக்காங்க, 2 லட்சம் வரைக்கும் அதை மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த காணொளி பதிவில் பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயத்துறைக்கு ஆதரவளிப்பதற்கும் அதிகரித்து வரும் இடுபொருள் செலவுகளை சமாளிப்பதற்குமான இந்த ஒரு நடவடிக்கையாக இந்திய ரிசர்வ் வங்கி பிணையில்லாத விவசாய கடன்களுக்கான உச்சவரம்பை அதிகரிப்பதாக அறிவித்துள்ளது. அதாவது எவ்வளோத்திலிருந்து எவ்வளோ அறிவிக்கிறாங்கன்னா, 1,60,000 2 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முடிவு ஏன் எடுத்திருக்காங்கன்னா, அதாவது பணவீக்கத்தின் தாக்கம் மற்றும் விவசாயிகளுக்கு விவசாய இடுபொருட்களின் விலை அதிகரித்து வருவதை ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இது விவசாயிகளுக்கு மேம்பட்ட நிதி அணுகலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிணை உத்தரவாதம் வழங்குவதற்கான சுமையின்றி அவர்களின் செயல்பாட்டு மற்றும் மேம்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான ஆதாரங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற வங்கிகளுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 1, 2025 முதல் நாடு முழுவதும் உள்ள வங்கிகள் பின்வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அது என்னென்ன அறிவுரை அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்கன்னா, கடன் வாங்குபவருக்கு ரூபாய் 2 லட்சம் வரையிலான கடன்கள் உட்பட விவசாய கடன்களுக்கான பிணை பாதுகாப்பு தேவைகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விவசாய சமூகத்திற்கு சரியான நேரத்தில் நிதி உதவியை உறுதி செய்ய திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை விரைவாக செயல்படுத்தவும். மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, வங்கிகள் இந்த மாற்றங்களுக்கு பரவலான விளம்பரத்தை வழங்க அறிவுறுத்தப்பட்டு விவசாயிகள் மற்றும் அவர்களின் செயல்பாட்டு பகுதியின் பங்குதாரர்களுக்கிடையே அதிகபட்ச விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தினா கடன் அணுகலை நம்ம மேம்படுத்தலாம். அதுக்கடுத்து குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 86% அதிகமான துறையினர் கடன் வாங்கும் செலவுகள் மற்றும் பிணை தேவைகளை அகற்றுவதன் மூலம் பயனடைகிறார்கள். கடன் வளங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் இந்த முயற்சி உழவர் கடன் அட்டை, அதாவது KCCன்னு சொல்லுவாங்க, கிசான் கிரெடிட் கார்டும்பாங்க, அந்த அட்டைகளை அதிகரிக்கவும் விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் முதலீடு செய்யவும் இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அனுமதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்துடன் இணைந்து 4% பயனுள்ள வட்டி விகிதத்தில் எவ்வளோ வரைக்கும் கடன் வழங்குறாங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறாங்க. இந்த கொள்கையானது நிதி சேர்க்கையை வலுப்படுத்துகிறது, விவசாயத்துறையை ஆதரிக்கிறது, மேலும் அரசின் நிலையான விவசாயம் என்னும் நீண்ட கால பார்வைக்கு ஏற்ப கடன் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.